எல்ஐகே படத்தோட ஃபிளாப் பத்தி ரொம்பவே மனம் உடைஞ்சு பேசியிருந்தாரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல ராக் ஸ்டார் அனிருத்தோட இசையில பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, சீமான், எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, மாளவிகா, ஆனந்த்ராஜ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோட நடிப்புல ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நிறைய போஸ்ட்பான் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு வழியா 2026 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனோட லாஸ்ட் 3 படமுமே ஹேட்ரிக் 100 கோடி வசூல் செஞ்ச நிலையில அவரோட 4வது படமான எல்ஐகேவும் கண்டிப்பா 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் இந்த மூவி எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷனை கொடுக்காம ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்ல முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி டைரக்டர் விக்னேஷ் சிவன் இப்போ மனசு விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு கனவுடன் வந்தேன், சிறியதல்ல, பாதுகாப்பானதும் அல்ல, நம்பிக்கையின் புயல் அது. இந்த கதை கோடிக்கணக்கில் எதிரொலிக்கும், திரையரங்குகளின் சுவர்களை அதிர வைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் கைத்தட்டலை கற்பனை செய்தேன். அதை நான் திரையரங்குகளிலும் பார்த்தேன். நான் சிரிப்பை வரவழைத்தேன், அதையும் திரையரங்குகளில் கண்டேன். ஆனால் இன்னமும் 100 கோடி என்ற மைல்கல்லை என்னால் தொட முடியவில்லை. உண்மையை சொல்ல போனால் அதை விட 2 மடங்கு வசூலை நான் கற்பனை செய்து வைத்திருந்தேன். ஆனால் இன்னமும் எங்கோ ஏதோ ஒன்று சரியாக பொருந்தப்படவில்லை, ஏதோ ஒன்று கைகூடவில்லை. இறுதி முடிவை பற்றி சற்று வருத்தமாகவே இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றேன். ஏனென்றால் முன்பே குறிப்பிட்டது போல இந்த படம் வெளியாவதே எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். என் தொலைபேசி பல முறை ஒலிக்கும் என்று எதிர்பார்த்தேன். புகழை விட அதிக கேள்விகள் இருந்தும் இதோ நான் இங்கு வந்து நிற்கின்றேன். உடைந்து போகவில்லை, ஒழுக்கப்படவில்லை. ஆனால் பெருமிதம், ஆழ்ந்த பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த படத்திற்கு பின்னால் யாரும் காணாத போராட்டங்கள் இருந்தன. தூக்கமில்லாத இரவுகள், மௌனமான அம்சங்கள் மற்றும் என்னால் மட்டுமே உணர முடிந்த அந்த 1000 தடைகள், இது அனைத்தும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இது எல்லாத்தையுமே விக்னேஷ் சிவன் அவர்கள் மனம் திறந்து ரொம்பவே எமோஷனலாவும் கான்பிடன்ஸாவும் பேசியிருந்தாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.